ஓம் சாய்ராம். சாயப்பா விட்டு செல்ல குழந்தைகளுக்கு அன்பான வணக்கங்கள். எனது அன்பு குழந்தையே, உன் மனதில் இதுவரை இருந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் முழுமையாக நீங்கி புதிய நம்பிக்கை ஒளி தோன்றும். எங்கிருந்தெல்லாம் எதிர்மறையான பதில்கள் வரும் என்று நீ நினைத்தாயோ, அங்கிருந்து எல்லாம் உனக்கு நேர்மறையான ஆதரவுகள் வந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும். இந்த நாளில் புதிய மாற்றத்திற்கான தொடக்கமாக சில நிகழ்வுகள் நடக்கும். மனதில் புது தெம்பும் உற்சாகமும் வரும். உன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை உணர்வும் உன் மனதில் எழும். சில வாரங்களாக இருந்த குழப்பங்களுக்கு ஒவ்வொன்றாக விடை கிடைக்கும். என் செல்வமே, இனி உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது. நீ எப்போதும் நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியாக இரு. அதுவே உன் சாயப்பாவுக்கு எப்போதும் தேவை. என் அன்பு செல்வமே, உன் நல்ல மனது எனக்கு புரிகிறது. நீ எல்லோருடைய நன்மைக்காக தீவிரமாக யோசிப்பாய். ஆனால் அதனை பெரும் கவலையாக மாற்றி உன் உடல் நலத்தை கெடுத்து கொள்ளாதே. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தித்து கொண்ட பிறகு அவர்களை பற்றி கவலையை நீ சுமக்காதே. நான் அதை பார்த்து கொள்கிறேன். உன் அப்பா அதை அனைத்தும் நல்லபடியாக மாற்றிவிடுவேன். ஏதாவது ஒன்று உன்னை கவலைக்குள்ளாக்க வந்து கொண்டே இருக்கிறது, சரிதானா? ஆனால் எல்லா விஷயத்திற்கும் கவலைப்படுதல் என்பது தீர்வாகாது. ஆனால் நீ தொட்டதுக்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அந்த கவலை என்பது உன் ஆற்றல் சக்தியை குறைத்துவிடும். நீ உன் முழு மனோசக்தியோடு இருக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில் அனைத்தையும் சாதிக்க முடியும். நீ எதற்காகவும் பெரிதாக கவலைப்படாமல் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் என்னிடம் கூறிவிட்டு உன் கடமையை உற்சாகமாக தொடங்கு. வழக்கம் போல அனைத்து பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக என் அருளால் சரியாவதை நீ கண்கூடாக பார்ப்பாய். யாமிருக்க பயமே. என் தங்கமே, நீ உனக்காக பிரார்த்தித்தாலும் சரி, பிறருக்காக பிரார்த்தித்தாலும் சரி, அதில் பிரார்த்தனைகளை மட்டும் வை. உன் பிரார்த்தனைகளுக்கு பின்பு உன் மனதில் ஏற்படும் கவலைகளை தூர எறி. உன் சாயப்பா மீது நீ முழு நம்பிக்கை கொண்டிருப்பாயானால் நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும்? நீ ஏன் வருத்தப்பட வேண்டும்? உன் சாயப்பாவிடம் அனைத்தையும் விட்டுவிட்டு உன் கடமைகளை செய். அனைத்தையும் உன் சாயப்பா பார்த்து கொள்கிறேன். ஏன் உன் அப்பா இப்படி கூறுகிறேன் என்றால், நீ எப்போதும் தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயானால் உன் மனம் என்பது கவலைகளால் ஆக்கிரமித்து விடும். எதிர்மறை எண்ணங்கள் சூழ்ந்துவிடும். உன் மனமே இருட்டாகிவிடும். அதற்காகத்தான் உன் சாயப்பா கூறுகிறேன், நீ கவலைகளை தூர எறி. உன் சாயப்பாவிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு உன் மனதை அமைதியாக வை. உன் மனதை எவ்வளவுக்கு எவ்வளவு நீ அமைதியாக வைக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது நடக்கத் தொடங்கும். அனைத்தும் நேர்மறையாக நடக்கத் தொடங்கும். அனைத்துமே உன் மனதிலிருந்தே ஆரம்பிக்கிறது என் தங்கமே. அதை நீ நன்றாக புரிந்து கொள். நீ எப்போதும் உன் சாயப்பாவை உன் மனதில் நினைத்து கொண்டு சாய்நாம ஜபம் செய். அது உன்னை இந்த எதிர்மறை எண்ணங்களிலிருந்து உன்னை விடுவிக்கும். நீ எப்போதும் இந்த தவறை மட்டும் செய்யாதே என் தங்கமே. உன் மனதில் கவலைகளை குடிக்கொள்ள அனுமதிக்காதே. அது உன்னை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். என் செல்வமே, கொஞ்சம் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு கொடு. இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய பல நற்காரியங்கள் உள்ளன. எல்லாவற்றையும் நீ செய்து முடிப்பாய். இப்போது உனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. ஓய்வு நேரத்தில் எந்தவித உபகரணங்கள் துணையின்றி நீ மட்டும் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து உனக்குள் வரும் எண்ணங்களை ஒரு மூன்றாம் மனிதன் போல் வேடிக்கை பார்த்து கொண்டே இரு. அந்த எண்ணத்திற்கும் எதிர்வினை ஆற்றாமல் அவற்றை அமைதியாக கடக்கவிடு. உன்னை அச்சுறுத்தும் எண்ணங்கள் அனைத்தும் குறையும். உன்னால் முடியாது என்று நீ நினைத்த செயல்களையும் என் அருளால் நீ செய்து முடிப்பாய் என் தங்கமே. இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கப் போகிறது உன் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தில். நீ எப்போதும் என் அன்பும் அருளும் பெற்ற என் செல்ல குழந்தை. நீ வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.